ரொம்ப நேரமா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். எங்கடா மாப்பிள்ளை பொம்பளையே காணலையே, போனவங்க அப்படியே போயிட்டாங்களோ ஒன்று வச்சுட்டு இருந்தோம். ரைட், இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வரோம். சரி, அங்கே கொஞ்சம் திருமண முறைகள் வேறையாக இருக்கும், இங்கே கொஞ்சம் சமுதாயம் கூட மாதிரி இருந்துச்சு. சரியா, கொஞ்சம் நேரம் எடுத்து கொண்டதை ஒன்றுக்குமே. இதோட எத்தனை உடுப்பு மாற்றிட்டீங்க? எத்தனை உடுப்பு மாற்றிட்டீங்க? மூன்றாவது. அடுத்த நாளாக இருக்கா? இல்லை, சரி, நல்லா போச்சு. ரைட், இப்போ ரெண்டு பேருக்கு முதல்ல இன்றைய உங்களுடைய பதிவு திருமணம் அப்படித்தானே? பதிவு திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். சரியா, ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த உடுப்புல. யார் செலக்ட் பண்ணது? உங்களை தானா? எல்லா இடத்துலயும் ஆம்பளைக்கு இதுல இல்ல என்ன விடுங்க, பொம்பளை பிள்ளைல செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படித்தானேண்ணா? விடவே இல்லையே நம்மள. சரி, ஒப்பீனியன் கேட்டாங்களா எடுக்கவா இல்லையான்னு? ஒப்பீனியன் கேட்டாங்க அவங்கள்ட்ட, எடுக்கவா விடவா, இந்த கலர் பிடிச்சிருக்கா கேட்டாங்க. நாங்க வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி. சரியா, யாழ்ப்பாணத்துல இருந்து உங்களை பார்க்க எங்களை அனுப்பி விடுறீங்க. நாங்க யாழ்ப்பாணம், அதனால அங்க இருந்து வரதா அப்படி சொல்றோம். சரி, இப்ப மாப்பிள்ளை கையில தான் பொக்கே இல்லை, அதனால மாப்பிள்ளை வேணும் பொக்கே. சரி, கொடுத்துருங்க. வா, அழகான ரோசா பூக்கள் வைக்கப்பட்ட ஒரு அழகான பூக்கை. இந்த பூங்கொத்து மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நிறைய உறவுகள் சேரட்டும். இதுல ஒரு ரோசா பூ அண்ணா, என்ன ரோசா பூ அக்கா. சரியா, சிரிக்கலாம். ஏதாவது நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இதுல அப்பா அம்மா எல்லாரும் இருக்கணும். அந்த உறவுகள் சேர்ந்துதான் கல்யாணம் அழகு. இந்த பூக்கள் எப்படி நிறைய சேர்ந்ததோ அது மாதிரி தான் தனியாக இருந்தால் அழகு இல்லை, அப்படி தானே? ரைட், சூப்பர். என்ன விஷயம்னு சொன்னால், அண்ணா வந்துட்டு அக்காவுக்கு பின்னும் ப்ரப்போஸ் பண்ணலையாமே, லவ் யூ தங்கமே அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணலையா? சரி, அதனால அந்த ஒத்திகை நடக்க போயிருந்தேன். சரி, அவர் முட்டுக்கால இருந்து கொடுப்பாரா இல்லாட்டி அப்படியே கொடுப்பாரான்றது அவர்கிட்ட விருப்பம். ஆனா கொடுக்க சொல்லி வேண்டப்பட்டிருக்கு, கோரப்பட்டிருக்கு. ஆனா சொல்லி கொடுக்கணும், சும்மா கொடுக்கூடாதா? இல்ல இல்ல வாங்குங்க. சூப்பர் 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 சூப்பர். இல்ல இட்ஸ் ஓகே, நான் தெரியும். ரைட், நல்லா இருந்தது. அக்கா பூக்கள் சேருதா? ரைட், ரெண்டு பேருக்கும் ஒருவரை கேள்விதான். காதல் திருமணமா இல்ல பேச்சு திருமணமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ். எனக்கு என்ன களவா லவ் பண்ணி கள்ளக்களவா தெளிவா பேசி செய்யற மாதிரி இருக்கு. சரி, அருமையான ஜோடி, ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மறுபடியும். பொக்கே பிடிச்சிருக்காங்க? எது பிடிச்சிருக்காங்க? வள்ளி கையில் உள்ளது வெள்ளையா இல்லை தான் பிடிச்சிருக்கு? இது நல்ல கதை. ரெண்டு கண் ஒரு உயிர், ஒரே உயிர் தான். எது பிடிச்சிருக்கு? அவர் கொடுத்ததால அதை பிடிச்சிருக்காரு. அப்படியா இல்லை நாங்கள் கொண்டதால பிடிச்சிருக்கேன்? சரி, ஓகே. அடுத்தது கடவுளை கொடுத்துருவோம். சரியா, இப்ப கண்ணன் ராதா மாதிரி எப்பயும் காதல் லீலைகளோட சரியா வரலாறு பேசக்கூடிய மாதிரி நாங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். கண்ணன் ராதா சிலையை அதை பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க, சேர்ந்து பண்ணுங்க. வா, ரைட். அது பிறகு இப்போ மாறல, நாங்கள் இந்த கேட்கல உங்களோட கேள்வி எதுவும். சரி, அப்போ அவன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தோடு வந்திருக்கணும். சரியா, உங்களுடைய இன்றைய நாள் மொய்ப்பணம் கொஞ்சம் அப்பட்டமாக கொடுத்துட்டாங்க. என்ன சரியா, மூவாத்தா மறையக்கூடாது, மறைச்சா பொக்கே வாங்கிடுவோமா? சரி, என்னென்னு சொன்னாலும் இப்படித்தானே, எப்பயுமே ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடக்காது, அப்படித்தானே? அப்போ அதனால அவர் கூடயே உங்களுக்கு பணம் வந்திருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் உங்களோட வாழ்க்கையில 16 செல்வங்களும் பெற்று பெருவாள் வாழ வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துறோம். சரியா, நிறைய இன்பங்கள் சூழட்டும், இந்த மழை பொழிகிற மாதிரி மகிழ்ச்சி பொழியட்டும் வாழ்க்கையில். சரியா, ரைட். அப்ப கண்ணன் ராதா மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அழகான ஜோடியா இருக்கணும். ஆனா கண்ணன் கொஞ்சம் குழப்படி. அண்ணா குழப்படியா? அண்ணா குழப்படியா? இல்ல, கொஞ்சம் குழப்படியாது. சரி, ஓகே. அப்ப கண்ணன் ராதா பிடிச்சிருக்கீங்களா? ரைட். அடுத்தது, இங்க வர முடியாத உறவுகள் என்னன்னு சொன்னால், இந்த மாலை மாத்தி பார்க்க ஆசைப்பட்டான் தங்கட சார்பாக. சரியா, மாலை அணிவிக்கிறது ஒரு கௌரவ மாதிரி தானே, அது ஒன்றை நாள் இணைகிறீங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒன்று மாற்றி கொள்றது நல்லம், அது கொடுத்துருங்க. சரி, இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு மாலையும் வாங்கி போட போறீங்க. சரி, முதல்ல யார் மாப்பிள்ளையா முன்ன போடுறது? போட்டுருங்க. சூப்பர், கையாட்டுவாங்க எல்லாரும். ரைட், அக்கா கொடுங்க. அண்ணா கொஞ்சம் கூட தான் முடிய வேண்டியது. சூப்பர், வா, அழகா இருக்கு. மாலைகள் சேர்ந்தா ஒரு தனி அழகு, அப்படித்தானேக்கா? ரைட், வா, அழகா இருக்கு. அப்ப அவங்க சார்பாக இந்த மாலையை அணிவிச்சாச்சு. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு. சரியா,
இப்ப யார் இந்த மாதிரி எங்களை யாழ்ப்பாணத்துல இருந்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். உங்களுக்கு மாமி வேற இருக்கா? எத்தனை மாமி இருக்கு? 2 மாமி இருக்காங்க. 2 மாமில இருந்து மாமி கொடுத்து சொல்றீங்க. மூத்த மாமி கொடுத்துருப்பான்னு சொல்றீங்க. ஆனா நாங்க இல்லைன்றோம். நாங்க இல்லைன்றோம். சொன்னாங்களா கொடுக்கணும்னு சொல்லி? ஒருவேளை அடுத்த சர்ப்ரைஸ் காதல் குதிரை வெளியே இல்ல, மேபி நீங்க சொல்ற மாதிரி அப்படி உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருந்தா மேபி அடுத்த சர்ப்ரைஸ் காத்திருக்கலாம். உங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு போய் நான் கொடுத்தாரு உங்களுக்கு. அவருக்கு வாய்ஸ் அவ்வளவு இருக்காது. மாமாக்கு மாமான்னா கூட வயசு தானேம்மா, உங்களை விட குறைய வயசு அவங்களுக்கு. கொடுத்தவங்களுக்கு உங்களை விட குறைய வயது. அப்ப தெரியலையா? உங்களோட சைட் தான் வந்திருக்கணும் அவசியமா? மாப்பிள்ளையே பேசாம நினைக்கிறார். மாப்பிள்ளை இப்படியே அமைதியா இருக்கிற பிளானோ? சொல்லாம செய்ய மாட்டாங்களா? சர்ப்ரைஸ் அப்படி சொல்லி செய்வாங்க. சரி, அவன் எழுத்து வந்து கேல துவங்குது. கொடுத்தவங்க பேர் வந்து கேல துவங்குது. ஆறு தம்பியா? என்ன பேர்? கஜீபன். இவ்வளவு கொடுத்தது யாருன்னு சொன்னால் மிஸ்டர் கஜீபன் தான் உங்களுக்கு இவ்வளவு பரிசு கொடுத்ததுன்னு சொல்ல போறீங்க. ஆள தெரியாதா? ஆனா கையால வேண்டுறீங்க கை நீட்டி. இந்தா கொடுத்தாரு, அவர் தான் கஜீபன். அவர் தானே உங்களுக்கு கிச்சலா கொடுத்தது. நான் என்ன கேட்டேனா? யாரை கொடுத்தனா கேட்டேனா? சரி, கொஞ்சம் குழப்ப போய் வச்சு அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஃப்ரேமை கொடுத்துருக்கோம், தெரியும் மாறு கொடுத்துட்டு. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. எங்க பாப்போம், எங்களுக்கு காட்ட வேணும். வாவ், சரி. அப்ப 2 பேரும் இணைத்து ஜஜீவன் கார்த்தியன ரைட். இமை போல வாழ்ந்து இமயம் போல வளர்ந்து என்றும் இணை பிரியாமல் வாழ வாழ்த்துகிறோம் நீயும் நானும் என்று சொல்லி இனிய நிச்சயதார்த்த வாழ்த்துக்கள் என்று போட்டு உங்களுடைய மாமா மாமி மச்சான். சரியா? அப்ப நிஷான் மாதிரி ஜீவியன் ஆதித்யா தான் உங்களுக்கு இந்த மாதிரி செய்தது. மிஸ் பண்ணினோம் அவங்க இடத்துல தாங்க இல்லைன்னு சொல்லி. சரியா? அதே மாதிரி குட்டி பையன் தான் பிறந்த 6-7 மாசம் அவரும் சேர்ந்து வாழ்த்துறாங்க என்று சொன்னாங்க. சரி, எதிர்பார்த்தீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லையா, நான் எதிர்பார்க்கலையா, இது வெறும் தெரியாது. சப்ரிதா சரி கொடுப்பாங்கன்னு தெரியும், ஆனா இப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படியா? சரி, என்ன சொல்ல போறீங்க? மிஸ் பண்றேன். தெரியும் இந்த ஜிவி மாமியோட பிளான் தான் இருக்கு. மிஸ் பண்றேன். என்னோட மச்சான் குட்டியை ரொம்ப மிஸ் பண்றேன். थैंक यू. என்னோட மாமா பாலிக்கு ரொம்ப மிஸ் பண்றேன். வெட்டிங்க்கு வந்துறோம். சரி, கண்டிப்பா வருவாங்க. இல்லாட்டி நாங்கள் வருவோம், பயப்படாதீங்க. சரி, உங்களுக்காக ஒரு வாழ்த்து பாடல் பாட சொன்ன விதம் அதை நாங்கள் பாடிட்டு போயிடுறோம். சரியா? போய் மகிழ்ச்சியா இருக்கணும். 2 பேருமே சரி. அடிபட்டு வேலைக்கு சண்டை பிடிச்சு ஆரோ முதல்ல ஒற்றுமையாக வாழது அவர் தானே. நல்ல விஷயம். எல்லா இடத்துலயும் ஆம்பளை வேற வழி இல்லை. ஒரு சோத்துக்கு அப்படிதானே சிரிக்கிறீங்க எல்லாரும். அப்போதான் ஒண்ணு போல ரைட். அப்ப 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள். சரியா? டீமுக்கு நன்றிகளா? மிக்க நன்றிகள். சரி, அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் வந்தாங்க, இல்லாட்டி வந்திருக்க மாட்டோம். ரைட்.